அம்மனுக்கு வந்து உகந்த நாள் அப்படின்னாலே இந்த ஆடி வெள்ளிக்கிழமை. அந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அலங்காரத்துல கரூர்ல இருக்கிற வேம்பு மாரியம்மன் காட்சி கொடுப்பாங்க. முதல் வாரம் தன்னுடைய அதாவது பிடிமண் எடுத்து வந்த சன்னதியோட உருவம் தான் அந்த இடத்துல வந்து அலங்காரமா பண்ணுவாங்க. சமயபுரத்தோட அலங்காரம் தான் இருக்கும். மீதி வரக்கூடிய 5 அலங்காரம் இல்ல 4 அலங்காரமும் ஒவ்வொரு அலங்காரம் இருக்கும். வெள்ளி கொலுசு இருக்கும், சந்தன காப்பு இருக்கும், அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன், துர்க்கை அம்மன், அதுக்கு இது மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் வந்து அந்த ஆர்டர் வந்து மாற்றுவாங்க. இதுவும் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில்ல ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்மனுக்கு வளகாப்பு நடக்கும். அந்த வளகாப்பும் போது கர்ப்பிணி பெண்களை உட்கார வச்சு வளைகள் போட்டு வளகாப்பு நடத்துவாங்க. இது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் வேண்டி நிறையா பேர் விரதம் இருப்பாங்கல்ல, நிறைய பேர் குழந்தை பேரே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களையுமே உட்கார வச்சு வளகாப்பு பண்ணுவாங்க. அப்படி வளகாப்பு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது அந்த காலங்காலம் அந்த கோவிலில் வந்து பண்ணுற ஒரு சாங்கியம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் யாராச்சும் வந்துட்டு குழந்தை பேர் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கோவிலில் ஆடிப்பூரம் அன்னைக்கு போயிட்டு வளகாப்பு பண்ணிக்க சொல்லுங்க. இல்லை நீங்கள் கன்சீவாக இருந்தாலும் நீங்கள் அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் வந்து சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வளகாப்பு பண்ணிக்கிங்க. ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான சாமி வந்து நம்ம கரூர் வேம்பு மாரியம்மன் கோவில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு ஒட்டியே பசுபதிபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது. ரொம்ப சிம்பிளான கோவில் தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மன்.